அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு பகவான் அதிசார பயிற்சி வரக்கூடிய அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் பாவகத்தில் இருந்து 7ஆம் பாவகத்திற்கு பயிற்சியாக போகிறாருங்க. இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு கலஸ்திரஸ்தானம்னு சொல்லுவோம். அது மட்டும் கிடையாதுங்க, ஒருத்தருடைய நண்பர்கள் வட்டாரம் நமக்கு வெளி உலக தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய இடமும் இந்த 7ஆம் இடம். அந்த இடம் குரு பகவானுக்கு உச்ச வீடு. அப்போது இந்த உச்ச வீடுக்கு சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள் அப்படின்னா, தொழில், குடும்பம், பண வரவு, எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் எந்த மாதிரி நமக்கு செயல்பட போகுது அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போது ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மகர ராசி அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தில் 10ஆவதாக வரக்கூடிய தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு 10ஆம் வீடு அற்புதமான வீட்டுடைய ராசி தான், அதாவது மகர ராசி. இந்த மகரத்தில் பிறந்தவங்க நீங்களே உங்களை நினச்சி பாருங்கள், ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்களாக இருப்பீங்க, சரிங்களா? ஆனால் உண்மையிலேயே எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இவங்க கொடுப்பாங்க அவங்க கொடுப்பாங்க யாரையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு அண்ணனாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் தம்பிக்கு, தங்கச்சிக்கு, உங்கள் அக்காவுக்கு எல்லாருக்குமே நல்லது பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் கடைசி பையனாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம அக்காவுக்கு இப்படி குடும்பத்துக்குன்ட்டு எல்லாருக்குமே கூட பிறந்தவங்களுக்கு பெரிய அளவில் உங்களுடைய வயசுக்கு மீறி உழைச்சி அவங்கள நல்ல ஒரு இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்க தான், கொடுத்து இருக்கக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரர். ஆனால் அப்பா அம்மாவை மனங்கோளாமல் பார்த்துக்குவீங்க. ஆனால் இதில் என்ன ஒரு பலவீனம்னாங்க, நீங்கள் எல்லாரையும் பார்த்துக்குவீங்க, ஆனால் கண்டிப்பாக அவங்க உங்களை பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு கூட இருக்க சில நேரங்களில் நீங்கள் மனசு நொடிஞ்சு போய், அதாவது என்ன இப்படிலாம் நடக்குது எல்லாமே அப்படிங்கிற அளவுக்கு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அதுலேயும் இந்த ஒரு 7-8 வருஷ காலத்தில் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன ஒரு மனுஷன் படக்கூடாதோ அது எல்லாமே கடந்து வந்திருப்பீங்க. படக்கூடாதுன்னா கஷ்டங்களை சொல்கிறேங்க, சரிங்களா? சம்பாரிச்சது பார்த்தோம்னா நல்லா சம்பாரிச்சிருப்பீங்க, ஆனால் இழப்புகளை அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. இப்படி நமக்கு வந்தது 100% லாபம்னா, ஆனால் அதில் நமக்கு மிச்சம் இருக்கிறது பார்த்தா ஒரு 15 to 20% தான் இருக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா எல்லாமே போயிடுச்சுங்க, கடன் வாங்கி வச்சுருக்கிறேன், கடனுக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் மகர ராசி சந்திச்சிட்ருப்பீங்க. கடும் உழைப்பாளிகளுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் வந்தது அப்படின்னா, கடந்த கால பயிற்சிகள் அப்படி இருந்தது, சரிங்களா? அந்த பயிற்சிகளை பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ராகு 2ஆம் இடம் எல்லாமே நம்ம பேச்சு நமக்கு பகை, சங்கடம், சடிப்பு, குடும்பத்துக்குள்ளே சில மன வருத்தங்கள். இது 3ஆம் இடத்துல இப்போ தான் பயிற்சியாக சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறாரு. 7 சனி பிடியிலிருந்து மீண்டு வந்திருக்கிறீங்க. வந்தாலும் குரு பகவான் கடந்த காலத்தில் உங்களுக்கு, அதாவது 6ஆம் பாவகத்தில் இருந்தார், சரிங்களா? 6ஆம் பாவங்கிறது நோய் நொடி, வம்பு வழக்கு, கோர்ட்டு பிரச்சனை, கச்சேரிகள், சொந்த பந்தத்துக்குள்ளே விரோதங்கள், நாம் வேலை செய்கிற பக்கமே நமக்கு பகை, நம்ம அரசாங்கத்துறையிலே வேலை செஞ்சாலும் வேலைகளை நமக்கு சில பிரச்சனைகள் கொடுக்கக்கூடியதோ, இல்லை சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு, இல்லை இடம் மாற்றம் தேவையில்லாத இடங்களுக்கு போய் நம்ம வேலை செய்ய வேண்டிய ஒரு அவசிய சூழ்நிலைகளோ உருவாக்கி வைக்கிறது தான் அந்த 6ஆம் இடம், சரிங்களா? அப்போது அந்த இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணுறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. ஏன்னா குரு பொறுத்த வரைக்கும் அந்த இடத்த கெடுக்கலனாலும் நல்ல பலன்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அப்போது 7ஆம் பாவகத்துக்கு உச்சத்தில் வரும்போது உங்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த குரு உங்களுக்கு லாபஸ்தானத்தை அதாவது 5ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போது 7இல் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு மற்றவங்களால் நன்மைகள் கண்டிப்பாக உண்டாக்கும். அது உச்ச குரு அதிசார பயிற்சியாக இருந்தாலும் இந்த காலகட்டம் டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்குமே இந்த ஒரு 47 நாளும் இந்த 7ஆம் இடத்துல குரு இருக்கிறது பெரிய பாக்கியம். அப்போது வீட்டில்னா, அதாவது நம்மளுடைய கூட பிறந்தவங்களுக்கோ இல்லை நம்மளுடைய வாரிசுகளுக்கோ ஒரு நல்ல விசேஷங்கள் பண்ணுவீங்க. இறைவனுடைய அருளால், அதாவது திருமாங்கல்யம் சம்பந்தப்பட்ட அப்படின்னா கல்யாணம் பண்ணுறது, வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இல்லையா ஒரு நிலபுலம் சொத்து வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. ஆனால் பிரச்சனையோடு இருக்கிறேங்க,
எதை பண்ண முடியுமா? பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு ஏற்படும். நான் சொல்கிறது என்னங்க, இந்த குரு 7ஆம் இடம் உச்சம் பெறும்போது உங்கள் ராசியை பார்க்குறாரு இல்லைங்களா? அப்போ 7ஆம் இடம் உங்கள் ராசியை பார்க்கும்போது அது ஒரு பாக்கியம். தனக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய என்னவோ தெரியலைங்க, ஏதோ தெரியலைங்க, எல்லாமே கைவிட்டு போன மாதிரி இருக்குது, வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருப்பீங்க. ஏன்னா நம்பிக்கை துரோகங்கள் சந்திக்கக்கூடாது, சரிங்களா? ஆனால் அந்த துரோகங்கள் நீங்கள் சந்திச்சிட்டிங்க. எப்படின்னா, நாங்கள் யாரு மேலே ஒரு உயிருக்கு உயிராக ஒரு பற்றுதல் வச்சுங்க, அன்பு வச்சுங்க, இவங்க தான் வாழ்க்கை அப்படின்னு தேடி வந்தது, புரியுங்களா? ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நீங்கள் விரும்பும்போது நிலைக்காமல் விலகி போயிடுச்சு. விலகி போகும்போது இது ஒத்து வருமா, ஒத்து வராதா, இல்லை இது இப்படியே கண்டினியூ ஆகிட்டே போயிடுமா, அதாவது மறக்கவும் முடியல, அதாவது நினைக்காமல் இருக்கவும் முடியல, ஆனால் நெருங்கி போகவும் முடியலைங்கிற போது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை சந்திச்சிருப்பீங்க. இது வெளி உலகத்துக்கு நீங்கள் உங்களுடைய விஷயங்களை வெளிப்படுத்த முடியாது. ஆனால் மறைமுகமாக உங்களுடைய மனசில் என்னென்னா அது ஒரு குத்தல் மாதிரி இருந்துகிட்ருக்கும். அதுதான் அந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி. இன்னொன்று பார்த்தோம்னா 8இல் கேது. அதனால் வாழ்க்கை இருண்டு போன மாதிரி, வெளிச்சம் இல்லாத மாதிரி. ஏன்னா குருவும் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருச்சு, இப்போ கேது பார்த்தா 8ஆம் இடம். இது கடந்த காலத்தில் இப்படி இருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில் அதாவது எல்லாமே நமக்கு அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது, புத்தி திறமை எல்லாமே இருக்குது, அடுத்தவங்களுக்கு ஐடியா சொல்கிற அளவுக்கு ஒரு வளமான திறமைசாலிங்க. ஆனால் அப்பேற்பட்டவங்க நமக்கு ஒரு பிரச்சனை வந்த பிறகு பார்த்தோம்னா நமக்கு உதவி செய்கிறவங்க யாரும் இல்லை, சரிங்களா? அதே நேரத்தில் நாம் ஒருத்தர் கேட்டாலும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. இது தானாகத்தான் சரிப்படுத்திக்க முடியும். நம்மளுடைய உணர்வுகளை நம்பினவங்க புரிஞ்சுக்கணும், புரியுங்களா? அது கொடுக்கல் வாங்கல், அன்பு, வாழ்க்கை இந்த சார்ந்தது தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? இந்த மாதிரி மதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு ஏற்படுத்தும். ஏன்னா 7ஆம் இடத்துல குரு வருது இல்லைங்களா? அப்போ அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். ஜென்மத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பிரகாசம், உற்சாகம் உண்டாக்கும். நான் கஷ்டப்பட்ட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ஒரு வாழ்க்கை கிடைச்சது இன்னும் அற்புதமாக இருக்கும் இல்லையா? அதுதான் உண்மைங்க, சரிங்களா? சிலருக்கு பார்த்தோம்னா வாழ்க்கையில் டிலே ஆகி போச்சு, கல்யாணம் பண்ணி பிரச்சனையாகி போச்சு, மறு வாழ்க்கை சான்சஸ் ஏற்படுமா? நம்பிக்கையே இல்லைங்க. எத்தனையோ பார்க்குறோம், யாரோருக்கோ கெட்ட, அதாவது எப்படியோ வாழ்கிறவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை நல்லபடியாக இருக்குது, நடக்குது, கிடச்சிட்ருக்குது. ஆனால் நாம் ஒழுக்கமாக இருந்தாலும் நம்மளை யாருன்னு நல்லா நமக்கு ஏற்ற மாதிரி அமைய மாட்டேங்குது. அதுக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு லைஃப்பில் அப்படியே போயிட்டுருக்குதுங்க. வயசு தான் ஆகிட்டுருக்குதுன்னு வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சுப நிகழ்ச்சிகள், சுப விஷயங்கள் நடந்தே தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சி வெற்றியாக்குன்னு சொல்கிற வரேங்க. அயல்நாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பிங்க. விசா லேட் ஆகிட்டு இருக்குது, கிடைச்சிடும், புரியுங்களா? உங்களை மதிக்காதவங்க, உங்களை புரிஞ்சிக்கவாதவங்க, உங்களை நம்பாதவங்க, இவங்க எல்லாருக்குமே புரிய வைக்கக்கூடிய காலம், உங்களை மதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், நீங்கள் யாருன்ட்டு அதாவது அடுத்தவங்களை உணரக்கூடிய உணர்ச்சிகளை புரிஞ்சக்கூடிய சந்தர்ப்பங்கள் சாதகமான காலமாக தான் இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு. அது உச்சநிலை பயிற்சி, இது அதிசார பயிற்சிங்கிறதுனால அற்புதமான வாய்ப்புகளாக அமையப்போகுதுங்க. அதனால் இந்த காலகட்டம் சில சந்தர்ப்பங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அது சிறப்பை தருங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாதுங்க. இப்போ சொன்ன பலன் கோச்சார அடிப்படையில் சொல்லியிருக்கிறோம். கோச்சாரங்கிறது ராசியை வச்சு சொல்கிறது கோச்சாரம், பிறப்பு ஜனன ஜாதகத்தை வச்சு சொல்கிறது லக்னம். அந்த லக்னம் பார்த்தா தாங்க அதில் குரு உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரு, எந்த மாதிரி யோகங்கள் பெற்றிருக்குது. சிலர் பார்த்தோம்னா எப்போ பார்த்தாலும் கஷ்டமே பட்டுட்ருப்பாங்க. ஏன் பட்டுட்ருக்குறாங்க? அது ஏதாவது ஒரு கிரக திசை புத்திகள் சரியில்லாமல் இருக்கும். அப்போ எந்த கோயில் போகணும், எந்த மாதிரி வேலை செய்யணும், எது செய்யக்கூடாது, புரியுங்களா? நல்லதுங்கிறது எப்போவுமே வந்துகிட்டே இருக்காதுங்க, சரிங்களா? அந்த சந்தர்ப்பத்தை கரெக்டாக நம்ம பயன்படுத்தணும், அதுதான் உண்மை, சரிங்களா? அப்போ பயன்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு சாதகமான கால நேரத்தை நம்ம அது சூஸ் பண்ணணும், சரிங்களா? சில நம்ம அடுத்தவங்களுக்கு ஏமாற்றங்கள் வருங்கிற போது அடுத்தவங்க நம்ம நம்பக்கூடாது, நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது ஜாதகம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். அதனால் உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் 3ஐயும் தெரியப்படுத்தி பொறுமையாக இருக்கிற நேரத்தில் அருமையாக கேட்டு உங்களுடைய ஆன்லைன் மூலியமாக கூட ஜாதகத்தை பார்த்துக்கலாம், சரிங்களா? அதாவது தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு இந்த குரு அதிசார பயிற்சி, அது உச்ச குரு அதிகமான யோகத்தை கொடுக்கும். இன்றைக்கி நீங்கள் செயல்படுத்தக்கூடிய விதம் எதிர்கால தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பாக இருக்குங்கிறதுனால சரியாக யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி. மீண்டும் வணக்கம்.